அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மார்ச் 15ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் யோகஸ்தானத்தில் இருந்து யோகாஸ்தானத்தை விட்டு விலகி சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேலை என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்திற்குள் வருவதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. அதை தொடர்ந்து உச்சம் பெற போகிறார். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட உச்சம் பெற்று வலம் வருவதால் அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அஷ்டமத்தை காட்டிலும் சப்தமத்தில் அமர்ந்து 6 கிரக நிலைகளுடன் ஒன்றிணைந்து மார்ச் 29ஆம் தேதி அன்று ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறாருங்க. இப்படி அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களை நினைத்தவுடனே சிறப்பாக செய்து முடித்து வெற்றியை நிச்சயமாக பெறுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல சிரமமின்றி அனைத்து வகையான காரியங்களையும் சிக்கலின்றி சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று. ஏனென்றால் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் உடல்நல ஆரோக்கியத்திலும் அதீதமான ஆற்றலை செலுத்துகிறார். எனவேதான் சூரியனின் பங்களிப்பு மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அவரது பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கின்றன. எனவேதான் சுக்கிரன் மற்றும் சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் மற்ற இடங்களில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். அவரின் வீட்டில் சஞ்சரிக்கும் போதும் சில நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் போது குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். அது மட்டுமல்லாது இதை தொடர்ந்து செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே இந்த சூரிய பெயர்ச்சியில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதற்கு பிறகு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அற்புதமான யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனினுடைய இந்த இரு மாறுதல்களும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக அமைவதால் உறுதியாகவே மிக பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லதாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி அலைச்சல் சிரமமின்றி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதால் மிகவும் அற்புதமான நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் வலுவாக சஞ்சரிக்க இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில், அரசியல், கலைத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிக சிறப்பான பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக சூரியன் வாரி வழங்குகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை
உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் அவர் சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்த்தபடியே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பிரச்சனை நிறைந்த விஷயங்களை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. தடை இவ்வளவுதான் சுப நிகழ்வு தடைபட்டு விட்டது என்று நினைத்த காரியங்களை கூட விரையாதிபதியாக இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகள் விரும்பியபடியே சாதகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் தடைதாமதம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். விரும்பியபடியே நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பெயர் புகழ சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகளுக்கு நல்ல லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா மற்றும் சுற்றுலா செல்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான தடை என்று இருந்த நிகழ்வுகளை கூட சாதகமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பெரிய அளவில் அலைவதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்துல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான மாற்றங்களையும் அதிரடியான திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. எனவே பொது வாழ்வில் இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் விலகி சிறு முயற்சியிலே வெற்றிக்கான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் மற்றும் மனநலம் புத்துணர்ச்சி பெறும். எனவே பல்வேறு வகையான பணிகளை துடிப்புடனும் சிறப்பாகவும் செய்து முடித்து நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வரும். பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.